ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் போனில் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் எலும்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், மிளகு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 8 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் போன் சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மட்டன் போன் சூப் நம்மளுடைய பாரம்பரியமான உணவில் முதலிடனே சொல்லலாங்க. ஏன்னா இந்த போன் சூப்பில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதில் இருக்கிற சத்துக்களுக்கு அளவே இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி எலும்பு வாங்கி சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சளி ப்ராப்ளம், இருமல், மூட்டு வலி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மட்டன் சூப் சூடாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.